அனைவருக்கும் காலை வணக்கங்க. நம்ம சும்மா சொல்லக்கூடாது. ஐயப்பனுடைய சக்தியை இது ஐயப்பனுடைய சக்தின்னு சொல்கிறத விட ஐயப்பன் எனக்கு கொடுத்த ஒரு புத்தின்னு சொல்லலாங்க. எனக்கு செடி வாங்கினாலே ரொம்ப ஆசை. எங்கே போனாலும் என்ன கையில் காசு இருந்தாலும் செடி செடி செடி. அப்போ எனக்கு என்ன ஆச்சு, இடங்கள்லாம் மாற்றும் பொழுது நிறைய செடிகள் வேஸ்டாகி செடிகளில் பூக்களே இல்லை. கார்த்திகை மாதம் பிறக்க போது பசங்க வந்து மாலை போட போகிறாங்க. நம்ம வீட்டில் துளசி செடியெல்லாம் போன வருஷம்லாம் துளசி மாலை அவ்வளோ கட்டி போட்டேன். நம்ம செடியிலேருந்து ஒரே ஒரு செடி மட்டும் இருந்தது, துளசி செடி ஒன்று சின்னதாக, இன்னொன்று பக்கத்தில் இருந்தது. சரி, இது நல்லா தழுத்து வந்துடும், நம்ம துளசி மாலை போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கும் பொழுது அப்போ வந்து நல்லா மழை பெய்யுது. பசங்கள்லாம் வந்து செடி வாங்காதீங்க, வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது, கொஞ்சம் மழையெல்லாம் விடட்டும், ரெனோவேஷனும் முடியட்டும், அதுக்கப்புறம் வாங்கிக்கன்னு சொல்லியிருந்தாங்க பசங்க. நான் கேட்குறதே இல்லைங்க அந்த செடி விஷயத்தில். மற்ற விஷயங்கள்லாம் வந்து கேட்பேன், ஆனால் அந்த செடி விஷயம் மட்டும் யார் சொன்னாலும் கேட்குறதில்ல. அது ஏன்னு தெரியல. அவ்வளோ ஒரு செடி மேலே எனக்கு பிரியம். அப்போ நான் என்ன சொன்னேன், எல்லா செடியும் காஞ்சிட்டே இருக்கப்போ பூக்களே கிடையாது, எனக்கு ஐயப்பன் பூஜைக்கு நம்ம வீட்டில் செடிகள் வாங்கி கூட எனக்கு ஐயப்பன் பூஜைக்கு பூக்கள் வேணும்னு சொன்னேன். சரின்னு சொல்லிவிட்டு மாட்டு வண்டியில் வாங்கினது உங்களுக்கே தெரியும். அப்புறம் கடையில் 2 தடவை நர்சரியில் போயிட்டு வாங்கிட்டு வந்தேங்க. ஆனால் ஐயப்பன் என்ன பண்ணாருன்னா, அதுக்காக தான் இதை நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. நீ எனக்குன்னு தானே சொன்னேன், எனக்கு தேவையான பூக்களை மட்டும் நான் கொடுக்குறேன், மற்ற பூக்கள் தரமாட்டேன்னு சொல்லி அவர் படத்துக்கு தேவையான பூக்கள் மட்டும் தினந்தோறும் கிடச்சிட்ருக்குதுங்க. ஒரு நாள் தவறாமல் டெய்லி நம்ம தோட்டத்தில் அவருக்கு வேண்டிய பூக்கள் மட்டும்தான் கொடுத்துட்ருக்காரு. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நமக்கு ஆசை கடவுளுக்கு போடணுன்னு ஆசையே இருந்தாலும் செடி ஆசை நம்ம அதை விட ரொம்ப ஆசாதிங்க இல்லையா? அதனால் நம்ம எந்த எண்ணத்தில் சொல்லியிருந்தாலும் செடி நமக்கு தேவைன்ற எண்ணத்தோடு தானே சொல்லியிருந்தோன்னு நினச்சாரா என்னன்னு தெரில ஐயப்பன். எனக்கு அவருக்கு தேவையான பூக்களை மட்டும் கொடுத்து நிறைய பூக்கள் கொடுக்க வைக்கலாங்க. ஆனால் ஒரு நாள் தவறலை, அவருக்கு டெய்லி பூ கிடச்சிடும். அதுலேயும் நல்ல பெரிய சைஸ் பூவாக ஏதாவது ஒரு செம்பருத்தி பூக்கள், சேஞ்சிங் ரோஸ், அந்த மாதிரி பூக்கள் டெய்லி கிடச்சிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி வரைக்குங்க நம்ம வீட்டில் மாலை போட்டு 1 மாதம் கிட்ட ஆக போகுது. அந்த அளவுக்கு அவங்க டெய்லி பூக்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் விடுறதே இல்லைங்க, செடி வாங்கி வாங்கி வச்சுருந்தேன். அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு. என்ன சந்தோஷம்னா, ஐயப்பன் பேரை சொன்னதால் ஐயப்பனுக்கு ஏற்ற பூக்களை கொடுத்தாரு. ஆனால் செடி ஆசையில் ஐயப்பன் ஐயப்பன் சொல்கிறியே நீ, எனக்கு மட்டும் போதும்னு சொல்லிவிட்டு குறைவான பூக்களை கொடுத்துட்டாருங்க அவர் எனக்கு. எப்படிங்க இருக்குது? உண்மையிலே வந்து ஒரு நாள் தவறாமல் அவருடைய படத்துக்கு பூக்கள் அள்ளி கொடுத்துட்ருக்காருங்க. அவருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துடுறாரு அவர். என் தேவையை மெதுவாக செய்வார் போல், ஆனால் கண்டிப்பாக செய்வாருங்க. நிறைய பூக்கள் நம்ம தோட்டத்தில் வந்துடுவாங்க ரொம்ப சீக்கிரத்தில். இப்போயுமே மொட்டுக்கள் நிறையா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செடிகள்லாம் ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூக்கள் தான் கொஞ்சம் குறைவாக இருக்காங்க, மற்றபடி செடிகள் நல்லா வளர்ச்சியாக இருக்காங்க. நம்ம இடம் மாற்றினதாங்க ஒரு காரணம், நிறைய பூக்கள் இல்லாததுக்கு. இப்போ ஒரே இடமா வச்சதுனால நிறைய பூக்கள் மறுபடியும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் ஓரளவுக்கு கிடச்சிட்ருக்காங்க. நிறைய கிடைக்கலனாலும் 3, 2 அப்படி கிடச்சிட்ருக்காங்க. நிறைய வீடுகள் பாருங்கள், அவங்களுக்கு இடமே இல்லைன்னு எங்கே போய் உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள். இன்னும் டிசம்பர் பூக்கள் நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்காங்க. இந்த 2 கலர் தான் நம்ம வீட்டில் இருக்காங்க இப்போதைக்கு. அலமண்டாவும் 2 கலர் தாங்க இருக்காங்க. 3 கலர் இருக்காங்க. ஒன்று வந்து தரையில் வச்சுருக்கேன், இன்னும் பூக்கள் கொடுக்கல. 2 தான் பூக்கள் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள்.